1962 ஆண்டு ஒரு பிராமணத்தை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவளுக்கு திருமணம் ஆகிறது. அவருடைய பெற்றோர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற ஒரு மறுமலர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. சென்னையிலே மந்தவெளியிலே கிருஷ்ணசாமி ஐயருக்கு பிறந்த பாக்கியலட்சுமி என்ற அம்மா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ திருமணத்தை செய்கிறார்கள். கடுமையான எதிர்ப்புகள், ஆனால் இயேசுவை அவர்கள் உறுதியாய் பற்றி கொள்கிறார்கள். அன்றைக்கு சென்னையிலே பெந்தேகோஸ்தே அனுபவமும் கிடையாது, பெந்தேகோஸ்தே திருச்சபையும் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த அந்த சென்னை மந்தவெளி பகுதியில் ஒரே ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கிறது. காலங்கள் கடந்து ஓடும் பொழுது அந்த அம்மா இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிறார்கள். அவருடைய குடும்பத்தாரும் அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மே மாதம் அவர்களுக்கு பிறந்த அருமையான 3 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய வீட்டிற்கு போவார்கள். ஆனால் தான் நேசித்த இயேசுவை அவர்கள் மறக்க மாட்டார்கள். எங்கே போனாலும் தங்கள் கையிலே வேத புத்தகத்தை சுமந்திருப்பார்கள். ஆச்சாரம் நிறைந்த அந்த மந்தைவெளி தெருவிலே ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே தன் 3 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெள்ளை சேலை கட்டி தன் மார்பிலே சிலுவையை சுமந்து, மார்பிலே கையிலே சிலுவையை சுமந்து அந்த சபையிலே போய் தன் பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிப்பார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றது. 3 பிள்ளைகளும் வளர்கிறார்கள். 2 பெண் பிள்ளைகள், ஒரு மகன். அந்த மகன் எல்லாரும் வழக்கமாய் வாலிப வயதிலே எப்படி ஒரு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போகிறார்களோ அதே போல போகிறான். அப்பொழுது இந்த தாயாருக்கு தெரிந்ததெல்லாம் தன் மகனுக்காக ஜெபிக்கிற ஜெபம்தான். தன் குடும்பமாக இருந்தாலும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்லோகம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அந்த பட்டணத்திலே 2 திருச்சபைகள் தான். ஒன்று கிருபாசனம், இன்னொன்று டிபிஎம். அதிலே அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தன் கணவருக்கு தெரியாமல் டிபிஎம் சர்ச்சில் போய் ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க. அவர்கள் வளர்கிறார்கள். அவருடைய மகன் வளர்கிறான். அந்த அம்மாவுக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ஊழியக்காரனா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வீட்டிற்கு வருகிற ஊழியக்காரர்கள், அந்த நாட்களிலே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய குடும்பம், அந்த பட்டணத்தில் நடக்கிற சிஎஸ்ஐ திருச்சபைக்கு வருகிற கன்வென்ஷன் செய்தியாளர்கள் எல்லாம் அந்த வீட்டிற்கு தான் வருவார்கள். ஏனென்றால் அந்த வீடு அந்த திருச்சபைக்கு எதிராக இருக்கிற வீடு. இங்கேருந்து தான் உணவு போகும். அப்பொழுது இந்த தம்பிக்கு என்ன வேலைன்னா, பாஸ்டருக்கு போய் காலமுக்கி விடுறது, பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்கறது. அதில் வந்த சில ஊழியர்கள் அவன் தலையிலே கை வைத்து சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவான். ஒரு முறை டாக்டர் கில்ஃபோர்ட் குமார் அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த தம்பியினுடைய தலையிலே கை வைத்து சொல்கிறார், இவனுக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுங்க, இவன் ஒரு நாள் பாடலை எழுதி பாடலை பாடுவான் என்று சொல்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு கிட்டாரை குறித்தும் தரிசனம் கிடையாது, பாட்டை குறித்தும் தரிசனம் கிடையாது. ஏதோ அவனுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். அந்த பிராமண தாய்க்கு ஊழியத்தினுடைய பின்னணியும் தெரியாது. அவன் வளர்கிறான், அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய வாலிப வயதிலே கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு திருநகருக்கு பாண்டிய நாடு கூட்டுறவு பயிற்சி கழகத்தில் பயிற்சி எடுக்க வருகின்றான். கூட்டுறவுத்துறையிலே இந்த பாண்டிய நாடு பயிற்சி கழகம் இருக்கிற இதே இடத்தில்தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் மு.க. அழகிரி இங்கே இருக்கிறார். அவரோடு சிறந்த நண்பராக மாறுகிறார். ஒரு முறை
நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னை மர தோப்பிலே குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவனை தூக்கி நீச்சல் அடிக்க தெரியாதவனை கிணற்றுக்குள்ளே போட்டு விடுகிறார்கள். கர்த்தர் அவனை மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார். இதே தெருவிலே பாண்டிய நாடு என்று ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலில் தான் அவன் போய் சாப்பிடுகிறான். சாப்பிட்டு விட்டு அவன் இந்த பட்டணத்தில் வந்து தான் அவன் சாராயம் குடிக்க பழகிறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாஞ்சை அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சிறு பிராயத்திலிருந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன். அவன் ஒரு கையில் சிகரெட் வச்சிருந்தாலும் ஒரு கையில் தன் தாயார் சுமந்த அந்த வேத புத்தகத்தை அவனும் சுமந்து கொண்டு திருநகரில் இருக்கிற CSI திருச்சபைக்கு போவான். சில முறை அவன் சொல்லுகிறான், சாராயத்தை கொடுத்து தெருவிலே மயங்கி விழுந்திருக்கிறான். இந்த இடத்தில்தான் TNLF என்று சொல்லுகிற விடுதலை புலி இயக்கத்தார்கள் இதே பகுதியிலே இதே இடத்துல முகாம் அமைத்திருப்பார்கள். அந்த முகாமுக்கெல்லாம் போய் இலங்கையில் தீவிரவாதியாக மாற வேண்டும் என்று சொல்லலாம் முடிவெடுத்திருக்கிறான். அந்த ஒரு ஆண்டு பயிற்சிக்கு பிறகு அவனுக்கு வேலை கிடைக்கின்றது. கர்த்தர் அவனை தொடுகிறார். அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவர் மனம் திரும்புகிறான். அவன் ஒரு சிறந்த உதைப்பந்தாட்ட வீரன். எப்படி என்றால் அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கு சூப்பர் சீனியரில் ஸ்டேட் கோல் கீப்பர், கல்லூரியிலே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய கோல் கீப்பர், 3 மாவட்டங்களாக இருந்த ஒரு மாவட்டத்தினுடைய இன்டர் ஸ்டேட் கோல் கீப்பர், தமிழ்நாடு சப் ஜூனியர் கோல் கீப்பர். அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், உன் விளையாட்டுக்கு நேரம் முடிவு வந்து விட்டதுன்னு சொல்கிறார். என்ன செய்யணும்? நீ உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய ஷார்ட்ஸ், உன்னுடைய ஷூஸ் எல்லாவற்றையும், உன்னுடைய பால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் நீ எந்த மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறாயோ நடுப்பகுதியில் வைத்து விட்டு வந்துவிடு. அதற்கு பிறகு நீ விளையாட போகக்கூடாது என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த வாலிபன் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான். கொண்டு போய் அதை வைக்கின்றான். ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த பட்டணத்தில் TPM கிருபாசனத்தை தவிர வேறு சபைகள் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு வெறித்தனத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த மைதானத்தில், எந்த மைதானத்தில் போய் அவன் தன்னுடைய சீருடைகளையும் தன்னுடைய காலணியையும் தன்னுடைய உதைப்பந்தாட்டத்தையும் வைத்தானோ அதே மைதானத்தில் 40 நாட்களில் அவனோடு விளையாண்டு அவனோடு பழகின சுமார் 50க்கும் மேற்பட்ட வாலிபர்களை அவனோடு கூட கர்த்தர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வைக்கின்றார். ஒரு எழுப்புதல் தீ அவனுக்குள்ளே பற்றி எரிகிறது. அதே பட்டணத்தில் தான், அதே கிரவுண்டில் தான் அநேக நற்செய்தி கூட்டங்களை அவன் நடத்துகின்றான். அவனை தான் உலகத்திலே பல பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாற்றுகிறார். உங்கள் மத்தியிலும் இன்றைக்கு நிற்கின்ற அதே பாத்திரம் நான் தான் என்பதை சாட்சியாய் சொல்லிக்கொள்கிறேன். என்னை கர்த்தர் அப்படி தான் உருவாக்கினார். நாம் இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நாம் பேசுகிறோம். நான் சொல்கிறேன், இந்தியாவில் எழுப்புதல் உண்டாகிவிட்டது. நீங்கள் பார்க்கின்ற இன்றைக்கு எதிர்ப்புகள் எல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் வித்தியாசமாய் பார்த்தோம். அன்றைக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் கிடையாது. அன்றைக்கு யார் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பார்கள் என்றால் திராவிட கழகம், கம்யூனிஸ்டுகள், இவர்கள் தான் கிறிஸ்தவத்தை அதிகமாக எதிர்ப்பார்கள். நக்சலைட்டுகள், அதே போல ஊரில் அங்கங்கே இருக்கிறதான சில ஊர் பொதுமக்கள் கூடி சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி பல தடைகளை ஏற்படுத்துவார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது ராமநாதபுரத்தில் 2 திருச்சபைகள், இன்றைக்கு ராமநாதபுரத்தில் 30க்கும் அதிகமான திருச்சபைகள் இந்துக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நாம் எழுப்புதலை கண்டுவிட்டோமா? ஆமென், ஹல்லேலூயா. இதே திருநகரிலே, இதே பகுதியில் நான் அலைந்து தெரிந்த பொழுது சுவிசேஷம் சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இத்தனை பேர்களை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு அழகான ரம்மியமான திருச்சபையில் உட்கார வைத்திருப்பார் என்றால்
கர்த்தர் தம்முடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நான் இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு செல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 2ஆம் தேதி பர்மாவுக்கு செல்கிறேன். பர்மா ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு. 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு வாலிப தம்பி, சின்ன தம்பி, அந்த 50 பேர் ஜோம் பண்ணலாம ஒருத்தன், அவனை கர்த்தர் சிங்கப்பூரில் கொண்டு போய் வைத்து அவனை பர்மாவுக்கு அழைத்து, இப்பொழுது பர்மாவில் ரங்குன் என்ற பகுதியில் லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக 10 நாட்கள் நான் போகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைப்பதை போல அல்ல, கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் கோழைகள் அல்ல, கர்த்தர் நமக்குள்ள யூதாவின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் செய்கிற தவறுகள் என்னவென்றால், ஆண்டவர் எதையுமே செய்யலைங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கேட்டுவிட்டார். எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற என்று சொல்ல மாட்டேன், கிரியை செய்துவிட்ட என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு நான் செல்கின்றேன். இன்றைக்கு நாம் கேள்விப்பட்ட மணிப்பூரில் சுமார் 600க்கும் அதிகமான திருச்சபைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல தீ வைத்து எரித்தார்களோ அந்த இடத்துல 3 முறை போய் நின்றுக்கிறேன், 3 முறை கூட்டம் நடத்திருக்கிறேன், ஒரு திருச்சபையை கட்டியிருக்கிறேன். அந்த இடத்துல இன்றைக்கு 25 பிள்ளைகளை எடுத்து, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைத்து, அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல் கட்டியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் மாதம் அந்த ஹாஸ்டலை திறந்து வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, ராமநாதபுரத்திலிருந்து ரட்சிப்பு வருமா அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கிறோம். ஆண்டவர் நினைச்சார்னா எங்கேயும் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நான் அழைக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு, என்னை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு நோக்கம் உண்டு. 5 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, என்னை சரித்திர தலைவனாக தேவன் நிறுத்துவாரே தவிர ஒரு சாதாரண மனிதனாய் கர்த்தர் ஒரு நாளும் என்னை நிறுத்த மாட்டார். எத்தனை பேருங்க நம்புறீங்க? எத்தனை பேருங்க நம்புறீங்க? இதை தான் நீங்களும் நானும் செய்யணும். நேற்று ராத்திரி ட்ரம்ப் பதவி ஏற்கிற முழு நிகழ்ச்சி நான் கேட்டேன். ட்ரம்ப் சொல்றாரு, அமெரிக்காவிலே இனிமேல் யாரும் ஆண் ஆணையோ பெண் பெண்ணையோ திருமணம் செய்ய முடியாது சொல்றான். 3 பேர் ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வெரி யங் மேன், ஒரு பிளாக் மேன் ஜெபம் பண்ணாரு. கர்த்தாவே, உம்முடைய மகிமை இந்த அமெரிக்காவை நிரப்புகிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். நான் நேற்று பார்த்தேன், எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லி ஆவியில் நிரம்பி எல்லாரும் பாடுகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த தேசமோ இந்த உலகமோ நமக்கு சொந்தமானது கிடையாது. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது என்ன நாம் அறிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்னும் இந்த உலகம் மோசமாக தான் போகும், இன்னும் பயங்கரமான அழிவை இந்த பூமி சந்திக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டார். அதெல்லாம் நிறைவேறினாதான் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். நம்முடைய ஊழியம் மனவாட்டியினாகிய சபையை மறுரூபமாக்குகிற ஊழியம். ஒரு பக்கம் சுவிசேஷ ஊழியம், இன்னொரு பக்கம் சபைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருகிறோம். நாம் கொண்டு வந்து என்ன செய்கிறோம் என்றால், அவர்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்குகிற சீசர்களாக மாற்றுகிறோம். இதற்கு தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை குறித்து இன்றைக்கு பேசுபவர்கள் மிகவும் சொற்பம், வருகை குறித்து பேசுபவர்கள் மிகவும் சொற்பம். விசேஷமாக இன்றைக்கு இந்த வருகைக்கு அடித்தளமான திருச்சபையினுடைய தலைவரிடத்தில் காணப்படுகிற அதிகாரத்தின் வல்லமையை குறித்து பேசுகிறவர்கள் மிகவும் சொற்பமாய் காணப்படுகிறார்கள். தேவன் நம்மை ஒரு அதிகார வர்க்கத்துக்குள்ளே அழைச்சிருக்கிறார். We are not very ordinary people. நல்லா கவனிச்சுக்குங்க, நமக்கு தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்.
ராஜ்யங்களை கட்டவும், ராஜ்யங்களை இடிக்கவும், ராஜ்யங்களை ஆளுகை செய்யவும், நம்முடைய வாயின் வார்த்தையினாலே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம அநேக நேரங்களில் யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது. சபையானது ஆதி திருச்சபையிலிருந்து வளர்ந்து வருக வருக வர மனுஷனுடைய கற்பனைகளை போதனைகளாய் போதித்து அது நடக்க ஆரம்பித்து விட்டதே தவிர உண்மையான ஆதி திருச்சபையினுடைய மேன்மையை இன்றைக்கு திருச்சபை பெற்றுக்கொள்ளவில்லை. நல்ல மறுபடியும் சொல்றேன், அபிஷேகம்னா என்ன? ஒரு பாட்டு பாடும்பொழுது 3வது வரியில வேகமா பாடி 4வது சென்டென்ஸ்ல 4 கிளவி விழுந்து 5வது சென்டென்ஸ்ல பாஸ்டர் குதிச்சு 7வது சென்டென்ஸ்ல அடிக்கிற ட்ரம் கிளியறத அபிஷேகம் நினைக்கிறோம். இன்னைக்கு அப்படியே வளர்ந்துட்டோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா போனா அபிஷேகம்னா என்ன நினைக்கிறோம்? 3வது பாட்டு ஸ்லோ பாட்டு பாடி அந்த ஸ்லோ பாட்டு பாடுற பொம்பளை பூரா முக்காடு ஓடாமல் நின்று, அதுக்கு பிறகு அங்கே மேடையில் இருக்கிற மல்லாங்க கூப்புற கீழே விழுந்து, அதுக்கப்புறம் சபையில் இருக்கிற எல்லாரும் மல்லாங்க கூப்புற கீழே விழுந்து, இப்பொழுது தேவ பிரசன்னத்தினாலே அசைவாடி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குகிற தலைவர்களாக நாம் உருவாகி இருக்கிறோம். நான் சொல்றேன், ஆண்டவர் அவைகளை உடைப்பாராக. இன்றைக்கு என்ன தேவை என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்துக் கொண்டால் ஆண்டவர் சொன்னதான அந்த ஜெபத்தினுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் வசனத்திலே நான் 5 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 முறை இந்த வார்த்தையும் 5வது முறை அதோடு இணைக்கப்பட்ட வார்த்தையும் ஒன்றாயிருக்கவும், ஒன்றாயிருக்கவும், ஒன்றாயிருக்கிறது போல ஒன்றாயிருக்கும்படி ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி கடைசியில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒருமைப்பாடு, ஐக்கியம், அன்பு எல்லாம் இருக்கியா, ஆனா அதுல பாஸ் பண்ணல. அங்கதான் பிரச்சனை. எல்லாம் கவனிங்க. வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு சபையை கல்ல விட்டு எறிஞ்சா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். ஒருத்தனை துரத்தனா ஒன்று சேர்ந்துருவோம். ஆனால் நல்லா இருக்கும்போது ஒன்று சேர மாட்டோம். ஆமாம், வீட்டிலேயே புருஷன் நல்லா இருக்கும்போது மனைவி ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டா. அவன் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது தான், அதான் என்ன சாப்பிட்றிய, கொஞ்சம் பால் குடிங்களேன் சாகிறதுக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மாலாம் அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்போதே பாஸ்டருக்கு ஏதாச்சும் உணவை கொடுத்து பத்திரமா பார்த்துக்குங்க. அதே போல தான் புருஷனும் மனைவி நல்லா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பைக்கில் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கெலாம் அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அதுக்கு பல்லு போன காலத்தில் தான் வாமா எஸ்கேஷன் போகணுன்னு கூப்பிட்றது. பல்லு போன காலத்தில் அது எஸ்கேஷன் கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய? கல்யாணம் கட்டி எனக்கு 34 வருஷம் அது அனுபவத்தில் சொல்கிறேன். நல்லா இருக்கும் போதே கூட்டிகிட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் நல்லா இருக்கும் பொழுதே, இவ்வளோ வசதியாக இருக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ அழகான திருச்சபை. மதுரையில் இல்லாத திருச்சபையா? மதுரையில் இல்லாத பெரிய பெரிய பிரபுக்கள் இல்லையா, ராஜாக்கள் இல்லையா? இப்போ நிறைய பேர் நினைக்கிறார்கள் நாங்கள்லாம் ராஜாக்கள், இவர்களாம் குறுநில மன்னர்கள். குறுநில மன்னராக இருந்தாலும் அவன் சபைக்கு அவன் தான் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பேர் இருக்கிறதுனால அவர் ராஜா கிடையாது. நான் ராமநாதபுரத்தில் பிறந்ததுனால ஸ்தோத்திரம் நான் குறுநில மன்னனும் கிடையாது. 1000 பேருக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதே அதிகாரத்தை கர்த்தர் எனக்கும் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாயிருக்கணும். அவன் தான் தலைவன். ஒரு மனப்பாட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதை தான் சொல்ல போகிறேன். எதெல்லாம் பாஸ் பண்ணணும், என்ன குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லி. முதலாவது பேதுருவை குறித்து இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது வாசிங்க யாராச்சும். அப்பொழுது 11 ஒருவரும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே
எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிக்கணும். இங்க யாரோட நிற்கிறாரு? 11 பேரோட நிற்கிறாரு. நல்லா கவனிச்சிங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த உடனேயே பேதுருக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி, நான் மாத்திரமல்ல, என் தேவனால் அழைக்கப்பட்ட எல்லா சீசர்கள் மூலமாக தான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்ற ஒரு உள்ளான தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துக்கு போனேன். பாஸ்டர், நீங்கள் எங்கள் ஐக்கியத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன எங்கள் ஐக்கியம்? இல்லை பாஸ்டர், அங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது, இங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது. இன்றைக்கி ஐக்கியம்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊரில் முக்குக்கு ஆட்டோ சொங்க இருக்கிற மாதிரி இருக்குது. கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாரும் ஒரே அம்பர்லால் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே தரிசனம் இருக்கிறது. என்ன தரிசனம்னா, இயேசுவே தெய்வம் என்று ஊரெல்லாம் சொல்லணும். அவ்வளோதான். பிரைஸ் எல்லாம் அவ்வளோதான். 11 பேரோட நின்று பாஸ் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டார். செகண்ட் பாருங்க, அவர் கை அமர்த்துறார். எல்லாரும் அமைதியாருங்க, அமைதியாருங்கன்னு. ஸ்பீக்கரும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனை பார்த்தீங்கன்னா 3000 பேர். அங்கே வந்தவன் எவ்வளோ பேருன்னு போடலை பைபிளில். ரட்சிக்கப்பட்டவன் தான் 3000 பேர். நான் ஒரு கணக்கு வைக்கிறேன், ஒரு 50,000 பேர் வச்சுப்போம். அதையும் விட்டுருங்க, ஒரு 10,000 பேர் வச்சுப்போம். ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. யாருன்னா பண்டிகை கொண்டாட வந்தவர்கள். இவர் பிஷப்பும் கிடையாது, இவர் டீக்கனும் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் குட்டி குட்டி போப்புலா குட்டி பிஷப்லாம் தெரியுது பாருங்கள், அந்த பிஷப்பும் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பிஷப்பாக சுற்றுது. அந்த பாவாடை முனியம்மாவுக்கு பாவாடை போட்ட மாதிரியா பிஷப்னா அதுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கத்தருக்கு சோத்திரம். ஏன் கம்பை பிடிக்கணும், ஏன் தொப்பி வைக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. திடுதுப்புன்னு டீ கடையில் வேலை பார்க்குது. நாளைக்கே பிஷப்பு பிஷப்பு ராஜேந்திரன் சொல்லி தலையில் தொப்பி வச்சு ஒரு கம்பை பிடிச்சிக்க நிற்கிது. இந்த கம்பை எதுக்கு பிடிச்சதுன்னு கேட்டால் தெரியல, கொடுத்தாங்க பிடிச்சிக்க நிற்கிறேன்னு சொல்லுது. அப்படி அவர்கள் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த சரித்திர பின்னணியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 50 நாளைக்கு முன்னாலேயே உலகம் எங்கே இருக்கிற யூதர்கள் வந்துட்டாங்க. நீங்கள் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே ஆசியாவில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து, எல்லா கண்டங்களிலிருந்து வந்துட்டாங்க. அப்போ ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கவில்லை, அமெரிக்கா கண்டுபிடிக்கவில்லை, மற்ற காண்டினென்ட்ல இருந்து எல்லாம் வந்துட்டான். இவெல்லாம் யாருன்னா சிதறி போன யூதர்கள். அரேபியாவில் போய் அரேபியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான். ரோமில் போய் ரோம் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கான். அதை படித்து பாருங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் பெர்ஷியாவில் போய் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான். அவன் வேதத்தை பின்பற்றுறான். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து என்ன செய்யணும்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடணும், பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டான். நல்லா கவனிங்க. 50 நாளும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முளைக்கூட்டு நடக்கிற மாதிரி இருக்குமா. அப்படியே சோத்திரம் ஜல் 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 ஜல்னு ஒரே பாட்டு, சந்தோஷமும். சொந்தக்கார வீட்டில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, வாடகை வீட்டில் வாடகை இருப்பாங்க. எருசலேமே பார்த்தீங்கன்னா கதிகலங்கி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம். அப்படி இவர்கள் முடித்து இந்த 50வது நாளில் தான் எங்கே வருவார்களாம். வழக்கம் தாவீதின் கல்லறைக்கு வந்துட்டு எல்லாரும் அழுதுட்டு போவாங்களாம். என்ன அழுவாங்கன்னா, ஆண்டவரே தாவீதை போல ஒரு ராஜாவை எப்பொழுது எங்களுக்கு அனுப்புவேன், தாவீதை போல ஒரு மேசியாவை எங்களுக்கு எப்பொழுது அனுப்புவீர், எங்களை ஆளுகை செய்ய ஒரு மேசியாவை அனுப்பும் என்று சொல்லி அந்த தாவீதின் கல்லறைக்கு வருவாங்களா. தாவீது கல்லறை எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னா, கீழே இருக்குமா, மேல் அறைகள் இருக்குமா. இந்த மேல் அறைகளில் தான் சில பேர் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல கூடி செபித்து கொண்டு இருப்பார்களாம். சில யூதர்கள் அந்த இடத்துல மௌனமாய் உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பார்களாம். நீங்கள் பார்த்தா யூத முறைப்படி அவர் கையில் ஒரு பாசி வைத்திருப்பார்கள். யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஜபிக்கும் பொழுது ஸ்டாண்ட் அண்ட் ஜோம் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடி ஆடி இப்படி ஆடி ஆடி ஜபிப்பார்கள், ஆடி ஆடி தான் பைபிள் வாசிப்பார்கள். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் சிதறக்கூடாது. நம்ம படிக்கும் பொழுது ஆடி தூங்கி விழுகிறது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபையில் ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை சபைக்கு கூப்பிட்டு வந்தேன். அவன் தூக்கமே வரலன்னு சொன்னான். அவனுக்கு நல்லா ஜோம் பண்ணி ஒரு பைபிளை கொடுத்து அனுப்பிட்டேன். ரொம்ப மாதம் ஆளவே காணோம். ஒரு நாள் கடைக்கு காய் வாங்க போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய் வாங்க போகும்போது அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா என்னடா ராசா பைபிள் கொடுத்தேன், எங்கடா போனேன், உன்னை ஆளே பார்க்க முடியல ராசா. அவன் என்ன மகாராசான்னு சொல்கிறேன். மகாராசா நீ பைபிள் கொடுத்தையே, சந்தோஷமான பைபிள் ராசா,
எப்போல்லாம் பைபிளை திறக்கணும் அப்போல்லாம் தூக்கம் வந்துட்டு பொசுக்குன்னு தூங்கிடுறேன்டான்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைபிளை திறந்தாலே பாஸ்டருக்கே தூக்கம் வந்துடுது. இப்போ ஸ்தோத்திரம். அப்புறம் அப்பாலே போய் சாத்தானே டீயை கொண்டு வா, அதை கொண்டு வா, கடலையை கொண்டு வா, கடலை மிட்டாயை கொண்டு வா, அப்படிலாம் உட்காந்து தான் இன்றைக்கி ரொம்ப போதவர்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவங்க உட்காந்து அவர் வைராக்கியமாக படித்தவார் பைபிள் படிப்பார்களாம், தியானிப்பார்களாம். ஆனால் அவங்களுக்கு தோரா இந்த 5 ஆகமத்தை அவங்க சொந்த மொழியில் தான் படிப்பார்கள். இப்படி தான் அந்த 120 பேர் மேல் மேரையில் கூடி மௌனமாக அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சடுதியாய் ஒரு பலத்த காற்றோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா. நல்லா கவனிங்க, ரொம்ப சைலண்டான இடம். இப்போ நம்ம அவ்வளோ பேரும் விழுந்து எந்திரிச்சு கத்திக்கிட்டு ரோட்டில் ஓடணும் வச்சுங்களேன். ஃபோன் பண்ணி போலீஸ் எஸ்பி எல்லாம் வந்துடுவாங்க. திடுப்புன்னு ஒரு கூட்டம் திருநகர் இருந்து புறப்பட்டு ரோட்டில் ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னு தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு 100-200 பேர் பின்னால் ஓடி கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே ஓடுது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் சில பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரியா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறான், எல்லாரும் பார்க்குறான். ஐயோ என்ன சத்தம் 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 சத்தம்னா கூ 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 கூன்னு ஒரே கூட்டம். ஏன்னா திருவிழா முடிஞ்சு போச்சு. அப்போதாயா பேதுரு எந்திரிச்சு கை அமர்த்தி அவர்களோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர் பேசின பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் என்பது அதுதான், ஆளுமை என்பது அதுதான். கர்த்தர் உன்னையும் என்னையும் தலைவராக மாற்றியிருப்பார் என்றால் நமக்குள்ளே தேவன் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார், கண்ட்ரோலை கொடுத்திருக்கிறார், டாமினேஷனை கொடுத்திருக்கிறார். பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு போந்தான் சொல்ல சொன்னாரே தவிர கான்வர்சேஷன் பண்ண சொல்லலை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜோக்காக இருக்கும். பிசாசை பார்த்து கேட்பா, நீ எங்கேருந்து வந்த, உன் பேர் என்ன, நீ எத்தனை பேர் இருக்க, உங்கள் அப்பா பேர் என்ன, போவியா போக மாட்டியா, உன்னை பேர் எங்கப்பா இருக்குது வேதத்தில் இப்படி கேட்குற. எவனோ ஒருத்தர் முன்னால் இப்படி துரத்திருப்பான். வெள்ளிக்கிழமை தான் போவேன், வெள்ளிக்கிழமை தான் போவியா, எண்ணெய் கொடுத்தா போவேன், தேங்காய் கொடுத்தா போவேன், அப்படியா, என் எலுமிச்சம்பழம் கொடுத்தா போக மாட்டியா, உன்னை நான் மிதிச்சு போடுவேன், உன்னை குத்துறேன்னா பாருப்பேன், சோத்திரம் குறுக்கில் ஏறி மிதிச்சேன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தலைமுடியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி அவனும் கீழே விழுந்து இவனும் கீழே விழுந்து. அப்புறம் சோத்திரம் விசுவாசிகளுக்கு யார் பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. நான் ஆவிக்குரிய தலைவனாக உண்மையை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே நாமம் இயேசு தான். நான் ஜெபம் பண்ணுவேன், என் கூட்டத்தில் எங்கேயும் பேய் வந்து ஆடவே கூடாது. ஏன்னா நான் பேசுகிற இடத்துல பரிசுத்த ஆவியான ஒரு ஆலயம் செய்கிறார். அந்த இடம் ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் வட இந்தியாவுக்கு போகும்பொழுது கடந்த மீட்டிங்கில் கூட ஒரு இடத்துல சொன்னேன், பேய் பிடித்தவர் வரும் பாருங்க, நான் பார்க்குறதே எப்படி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா 100 கிலோ 200 கிலோ இருக்கும். அதுவும் என்னென்னத்தில் பேய் பூரா பொம்பளைக்கு தான் பிடிக்குது, ஆம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஒன்றும் நான் ரிசர்ச் பண்ணலைண்ணா. அங்கேருந்து வேகமாக ஓடி வரும். கொஞ்ச நேரத்தில் நான் கண்ணை மூடிப்பேன். ஏன்னா ஸ்தோத்திரம், நமக்கும் கர்த்தருடைய மகிமை வேணும் பார்த்தீங்களா, வல்லமை வேணும் பார்த்தீங்களா. நான் சொல்லுவேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நான் நிற்பேன். கண்ணை மூடி திறந்தா கர்த்தருடைய வருகை வந்ததை போல் இருக்கும். என் கூட இருக்கிற ஒரு போதகர் மிஷினரிகளை காணாமல் போயிருப்பான். என்னடா அதை நம்மளை விட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னால், அந்த பேய் அங்கேருந்து வந்து கீழே விழுந்து, ஹிந்தியும் தெரியாது எனக்கு, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் ஒழுங்காக தெரியாது, இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடுது. அந்த போதவரெலாம் சொல்கிறாங்க, ஏயா ஓண்டியும் கேட்டால், இந்த பேய் போன வாரம் எங்களை அடித்த அடியில் இந்த பாஸ்டருக்கு கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சுன்னு. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆடுவது பாடுவது அல்லது கத்துவது தான் அபிஷேகம் இல்லை. தேவன் நமக்குள்ளே அதிகார வல்லமையை கொடுத்திருக்கிறார். we should be control this dominion. எந்த ராஜ்யத்தையும் நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏர்போர்ட்டுக்குள்ளே போவேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. அந்த ப்ரேயருக்குள்ளே போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போவாங்க, வேறு யாரும் போக மாட்டாங்க. பட் அந்த ஹால் என்ன எழுதியிருக்குன்னா ப்ரேயர் ஹால் தான் போட்டிருக்கு. நான் உள்ளே போய் பைபிள் வாசித்து முழங்கால் போட்டு சோகம் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். இது வரைக்கும் ஒரு வயலும் என்னையும் கேட்டதில்லை. அவன் என்னை பார்த்து பயந்து தீவிரவாதின்னு உள்ளக்கு வராமல் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பயங்க. நான் சொல்கிறேன், தேவன் நமக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு.
எவ்வளோ அதிகாரம் பாருங்கள். எழுந்து நின்று கையை மாத்திரார், பேசாத, கொஞ்ச நேரம் அமைதலாயிரு, கொஞ்ச நேரம் அமைதலாயிரு. சில பேருக்கு பாருங்கள், அரசியல்வாதியை கண்டா பயம், போலீஸ்காரரை கண்டா பயம், பக்கத்து வீட்டுக்காரனை கண்டா பயம், ஏற்று வீட்டுக்காரனை கண்டா பயம். ஏன் பயப்படுற? ஆண்டவர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுத்தாரா? கிடையாது. தேவன் உனக்கு அன்பும் பலனும் தைரியம் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார்ல. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கச்சிக்கிற சிங்கத்தை அடக்குகிற அபிஷேகத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்னா, முதல் சொல்றாரு, எல்லாம் கையமர்த்தி உட்காரு. சொல்லுங்க, கையமர்த்தி. அப்படிதான் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே எங்கே போனாலும் பாஸ்டர்மார்கள் கொஞ்சம் அதிகாரத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் அதிகாரம் காட்டுங்க. மீட்டிங் ஒன்று கூட்டிகிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறது புரியுதில்ல? ஏன் மனைவியை கூப்பிட்டு வரல, வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னா சொல்லக்கூடாது. புருஷன் கூப்பிட்டா போகணும், கூட்டத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும். அல்லையோ சொல்லுங்கள். சில பாஸ்டர்மார்கள் பிள்ளைகளை வளர்க்குறதே ஒழுங்காக வளர்க்குறது கிடையாது. என் மகன் ஜெபம் பண்ண வரமாட்டான், என் மகன் பைபிள் வாசிக்க மாட்டான், அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் முதலாவது குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கங்க. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஆடை உடுத்த கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முடி வெட்ட கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ஆராதனை முன்னால் சமணம் கூட்டி தரையில் உட்கார கற்றுக் கொடுங்க. அப்பொழுது தான் கர்த்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் அபிஷேகத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா போட்டீங்கன்னா உங்கள் மாணவர்கள் பயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி செபித்து தேவனுடைய மனிதன் சபாரியை விட்டு சபைக்கோ குடும்பத்துக்குள்ளோ உலகத்துக்குள்ளோ அவன் போகும்பொழுது அவனுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டினா என்னென்னா இன்ட்ரெஸ்டிங். கர்த்தருடைய மனுஷன் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கவர்ச்சி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்ல அலையிலேயே சொல்ல மாட்டீங்களே. கொஞ்சம் டிவிலாம் பாருங்கள். அது அரசியல்வாதெல்லாம் எப்படி பேசுகிறான்னு கொஞ்சமாச்சு இன்னும் பாருங்கள். நம்ம எதையும் பார்க்கறது கிடையாது. சபையில் வந்துட்டு ஆபிரகாம் யாருடைய மகன்? யாருடைய மகன்? ஸ்தோத்திரம். தோராகு யாருடைய மகன்? இதான் பிரசங்கம். ஸ்தோத்திரம். நான் எடுத்த உடனே ஒரு சாட்சியை எவ்வளோ அட்ராக்டாக உங்களுக்கு சொன்னேன். அது எவ்வளோ அழகாக உள்ள போயிடுச்சு பாருங்கள். கற்றுக்குங்க. தேவ பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணும்பொழுது பேச கற்றுக்கணும். அன்பார்லிமெண்ட்ரியன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அன்னைக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறேன். ஒரு அம்மா லேட்டாக வருது. பாஸ்டர் சார் வாடி வா. நானே என் பொண்டாட்டி 35 வருஷம் சொன்னது இல்லையா வாடின்னு. விசுவாசியை சொல்கிறார் வாடி வா. எங்கே வந்தேன்னு கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வர போடி போ அப்படின்னு சொல்கிறார். பாஸ்டரு பொண்டாட்டியவே வாடி போடின்னு பேசக்கூடாது. ஆமேன். நான் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. பேசுகிற ரொம்ப பேர் இருக்கிய போல. இன்றைக்கே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளே எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னேன்னா அதான் ஒரு பெரிய கெட்ட வார்த்தை. வாடின்னு சொல்லிட்டா ஜோலி முடிஞ்சிருச்சு. சோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் அட்ராக்சிட்டி இல்லை, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என் வாழ்க்கையில். பேசுகிற பேச்சு மக்களை கவர வேண்டும். நிறைய புத்தகங்களை படிக்கணும். தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எப்படி பேசி பாருங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை புத்தகத்தை எழுதினது லூக்கா, ஒரு டாக்டர். 3ஆம் அதிகாரத்தில் எங்கேயும் போவானா, 3ஆம் அதிகாரத்தில் எழுதார் பாருங்க. அவன் நடந்து உடவன் என்ன சொல்றாரு வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் அவன் நல்லா வாசிங்கம்மா சத்தம்மா. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து. எம்மா இதுதான் புது கவிதை. இதே இது இன்னைக்கு ஒருத்தர் என்ன பாருங்க, ஒரு கவிஞர் அழகா இருக்கிறார். பைபிள் என்ன அழகா இருக்கார் பாருங்க. துதித்து நடந்து குதித்து என்ன அழகா அந்த ஸ்லாங் பாருங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகள் முதலாவது அரசியல்வாதிட்ட எப்படி பேசணும், டெத் வீட்டில் எப்படி பேசணும். அன்றைக்கி ஒருத்தர் டெத் வீட்டில் போய் நிற்கிறேன்.
எனக்கு முன்னால் பாட்டு பாடினவர், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அவன் பாடுறாரு. வந்திருக்கவங்களாம் முறைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால் அம்மாவுக்கு சந்தோஷம், அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா எல்லாம் ரைட் தான், ஆனால் எங்கே சந்தோஷம் பொங்குதுன்னு பாட்டு பாடணுமே. அங்கே போய் ஒருத்தர் அன்னைக்கு இன்னொரு டெத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன், கண்ணாடி பட்டிக்கு மேலே கையை வச்சு குத்துறாரு. இறங்கி வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் குத்துறாரு. அவன் கண்ணாடி பட்டியை ஒருத்தன் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா உடஞ்சி போன காசு கட்ட வேண்டிய அவன். அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லி கற்றுக்கணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் பேசுகிற பேச்சுகளில் அதிகாரமும் வல்லமையும் இனிமையும் அபிஷேகமும் இருந்தால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் மனம் திரும்புவார்கள். அவன்கிட்ட ஒரு அட்ராக்சிட்டி இருந்துச்சுங்க. அவன் பேச்சை இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க. ஐயோ வாங்க போவோன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள். சமீபத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்தில் 12,000 போஸ்டர் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒட்டப்பட்டது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், அப்படி ஒட்டாதீங்க, ஏன் நம்ம எல்லாரையும் பாவிகள் சொல்லக்கூடாது, அப்போ ஆவிகள் தான் சொல்லணும் சொல்லுங்க. இல்லை இந்த காலத்தில் அதை யாரும் விரும்பவில்லை. எல்லாருக்கும் ஒரு கல்கோனா கொட்டாய் முட்டாய் வாங்கி கொடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாட்டி ஆரஞ்சு பழம் வாங்கி கொடு. சத்தியம் சத்தியம் தாயா. எவன் விரும்பினானோ விரும்பலையோ, கர்த்தர் கர்த்தர் தாயா, பரிசுத்தம் பரிசுத்தம் தாயா, பாவிகள் பாவிகள் தாயா, பாவிகளை ரட்சிக்க தாயா கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரியா. சாண்டா குரூஸ் யாரு? செயின்ட் நிக்கல்சன். இப்போ பாருங்க, எவனுக்குமே இயேசு தெரியல. என் முஸ்லீம் நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என் மகன் ரொம்ப கிறிஸ்மஸ்னா ஆவலாக இருக்கிறா. என்னன்னு கேட்டேன், உங்கள் சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட்டிகிட்டு வாப்பா. அப்பா நான் இயேசுவை சொல்கிறேன்ப்பா, எங்கள் சர்ச்சில் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் இல்லைப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருக்கிறாரு, உங்கள் சபையில் இல்லைன்னு சொன்னால், ஆமாம் எங்கள் சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா செத்து போயிட்டாருப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உயிரோடு இழந்த இயேசு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒரு பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, எனக்கு திருமணமாகி 32 ஆண்டுகள் ஆகின்றது, எனக்கு பிள்ளையே இல்லை. உனக்கு இல்லை, கட்டவனுக்காச்சும் இருந்துட்டு போகுது. கர்த்தருக்கு சொல்கிறேன், இது பேச வேண்டிய இடமா? யாக்கோவே ஈசாக்கே, நீ வளர்ந்து பெருகுவ, நீ இன்னும் அடுத்த வருஷத்தில் ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வருவ, நீ 10 பிள்ளைய பெப்பன்னு சும்மா சொல்லி தொலைவேன். கர்த்தருக்கு சோத்திரம். நீயா பெக்க போகிற, அவனா பெக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல செய்தியே பேசுகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் கடை வச்சுருப்பான், ஒரு கடை, அவன் கடையை திறக்க நம்மளை கூப்பிட்ருப்பான். கடையில் போய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கடையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கடையினுடைய வருமானம் பெருகி இந்த சகோதரனை கோடா கோடியாக உயர்த்தி சபைக்கு தூணாக மாற்றுக்கணும். முதல் ஜெபமே போய் என்ன ஜெபம் பண்ணுறோம்னா, ஆண்டவரே சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டு இவன் ஊழியத்துக்கு வருவானாக. அப்புறம் எப்படி உன் சபை வளரும்? நம்ம சபையில் 4 பேர் தொழில் பண்ணாதாயா நம்முடைய சபையை வளரும். நல்ல சொல்ல மாட்டீங்களா? அட்ராக்சிட்டி இருக்கணுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணுங்க. சபைனா அந்த சபைக்குள்ளே வர்றவனுக்கு சபை விட்டு வெளியே போகக்கூடாது. அவன் சபைக்குள்ளே வர்றவன் நம்மளை வாயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பா சோத்திரம், பாஸ்டர் இன்னைக்கு எதையோ சுமந்துட்டு வந்துட்டார்றா, இன்னைக்கு நொந்து நூலாக போய் சபைக்கு வந்திருக்கிறோம், பாஸ்டர் நம்மளை கட்டி எழுப்பிட்டார்றா. சோத்திரம். எங்கேனாலும் போவேன், எங்கள் பாஸ்டரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் தேவன் சபையிலேயும் நம்மை தலைவனாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அட்ராக்சிட்டியை விட இன்றைக்கி என்ன அதிகமாக இருக்குன்னு, அட்ராக்டிவை விட அட்ராசிட்டி அதிகமாக இருக்குது. அட்ராசிட்டினா என்னென்னா வன்கொடுமை. நான் சொன்னது அட்ராக்டிவ், இப்போ சொல்கிற அட்ராசிட்டி. அட்ராசிட்டினா வன்கொடுமை தான் சொன்னேன். வன்கொடுமை, அட்டுழியம், அடாவடித்தனம். இன்றைக்கி நிறைய சபைகளில் நிறைய ஊழியர்கள் ஏன் அனைவரை ஒருமனப்படுத்த முடியவில்லை என்றால், அடாவடித்தனமாக பேசுகிறது, அட்டுழியமாக பேசுகிறது, வார்த்தையினாலே வன்கொடுமை பண்ணுறது. அவன் வந்தால் வராட்டி போவ, அந்த போதவரை போய் கூப்பிடாத அப்படி சொல்லாத. ஒரு ஊழியக்காரர் அவன்னு சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற யாரையுமே நம்ம அவன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரியன் வேர்டு. தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் மரியாதையாக நடத்தணும். ஒரு சாதாரண ஊழியக்காரராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடணும். வாங்குங்க, உட்காருங்க ஐயா, கொஞ்சம் அப்படி உட்காருங்க ஐயா,
ஒரு தடவை மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாலே உலகமெல்லாம் பிரபலியமான ஊழியக்காரர். அங்கே போய் சூப்பு குடித்தது கேட்டால் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நான்லாம் உலகம் முழுந்து போயிருக்கிறேன். ஏறாத ஏர்பிளைன் கிடையாது, அதாவது ஏர்க்ராஃப்ட் கிடையாது. நீங்கள் உலகத்தில் என்னென்ன பெரிய சிட்டி கேளுங்க, அந்த சிட்டிலலாம் 2% இன்றைக்கி எரிஞ்சு போன லாஸ் ஏஞ்சல்ஸில் கலிஃபோர்னியாவில் சாண்டா என்று சொல்ல ஒரு பெரிய ஒரு கடற்கரை இருக்கிறது. அந்த கடற்கரையில் நின்று திருப்பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் என்னால் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த எரிந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் நான் நடந்து போயிருக்கிறேன். அங்கே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை இதில் என்ன பெருமை இருக்குது? சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்று காலையில் பீஸா சாப்பிட்டேன்னு போட்டால் போதகர், அப்புறம் பிரியாணி சாப்பிட்டதை ஒரு போட்டா, அதுக்கப்புறம் செல்ஃபி ஒரு போட்டா. உன் முகரையை பார்த்து என்னப்பா செய்ய? நீ தின்ற சாப்பாட்டை பார்த்து என்னப்பா செய்ய? நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே வன்கொடுமை அட்டுழியும் அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் கையினால் லட்சக்கணக்கான போஸ்டர் ஒட்டியிருக்கிறேன். என் கையினால் கரிச்சட்டியை எடுத்து இயேசு நல்லவர்னு எழுதியிருக்கிறேன். எத்தனையோ தெருக்களில் தவறி கீழே விழுந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், பல லட்சக்கணக்கான கைப்பிரதிகளை நான் என் சொந்த கையினால் கொடுத்துருக்கிறேன். இன்னும் தைரியமாக சொல்லணும்னா கோடிக்கும் அதிகமான கைப்பிரதிகளை இன்றைக்கும் அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த கையினால் பசை ஒட்டணும். எனக்கு கர்த்தர் நமக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தனுக்கு ஆச்சந்தைக்கு காலையில் என் இயேசு நல்லவர் என்ற செய்தியை அனுப்பியே தரணும். இதுதான் நம்முடைய தரிசனம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே அந்த பேதுரு எழுந்து நின்ற பொழுது அவர் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணலை. எங்களை யார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் தான் எங்கள் ஆட்டமே தெரிய போகுது. பாருங்கள், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் உங்களெல்லாம் பாருங்கள் அடித்து துரத்துறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி வன்கொடுமையாய் பேசலை. அவன் பேசுவதை கேட்டு அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் சொல்கிறார், மனம் திரும்பி இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய தினமே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 3000 பேர். கரங்குளத்தில் அலையிலியா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. ஐயா, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்கும்யா. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னா பெருமையாக சொல்ல, சாட்சியாக சொல்கிறேன். ஒருத்தர் என்னைய காஷ்மீருக்கு சுற்றி பார்க்க கூட்டு போனார், மிஷனரி ஃபீல்டை. அந்த ஃபீல்டை போய் பார்க்கும்பொழுது நான் 14 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன், பயங்கரமான இராணுவ கட்டுப்பாடு, மரண அமைதி, தீவிரவாதம். எனக்கு ஆசை சுவிசேஷம் அறிவிக்கணும். அங்கே வெளியே பப்ளிக்காக மீட்டிங் நடத்த முடியாது. அங்கே ஒரு நதி இருக்குது, அந்த நதியில் போட் இருக்கு. அங்கே இருக்கிற எல்லா பெயர் அவங்க இருக்கிற சில கிறிஸ்தவரெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களெல்லாம் உள்ளக்க வச்சு போட்டில் வச்சு அந்த நடுப்பகுதியில் போய் அவங்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். அதே அப்படியே நாங்கள் கடந்து கீழே பஞ்சாபுக்கு வந்தோம். பஞ்சாபில் ஒரு இடத்துல ஒரு கூட்டம். அங்கே என்னோடு கூட பெந்தேகோஸ்தே திருச்சபையின் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். என்றைக்குமே தலைவர்கள் போகிற இடத்துல நமக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ 2000 பேர் 3000 பேருக்குள்ள சபை தலைவர்கள். சாப்பாடும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, சேரும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம சுற்றி பார்க்க போனேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அவங்களாம் எல்லோரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஜபம் ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் சொன்னார், இறங்கி போடான்னு சொன்னார். இறங்கி போய் நின்றேன். பாருங்கள், பேய்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடன. யாருடைய தலைகளெல்லாம் கை வைத்தனோ எல்லாரும் கீழே சிதறி விழுந்தார்கள். திரும்பி பார்க்குறேன், தலைவர்களை பூரா காணோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சாப்பிட போயிட்டாங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு முறை நேரம் சென்றேன்னா என்னால் தான் பயணமே தாமதிக்குது. கர்த்தரனே வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. ஒரு மாதிரி நேரம் சென்று போன உடனே ஒரு தலைவர் சொல்கிறாரு,
நீ பாட்டுக்கு விவரம் தெரியாமல் கை வைக்கிற. யாராச்சும் கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டாங்கன்னா மொத்தமாக நம்ம எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்கப்பா. நீ தனியாக வந்து கை வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து 11 வருஷமாக தனியாக போகிறேன். பேய்கள் ஓடுது, ஒருத்தன் தலையிங்கி உடையலை. ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இதை தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாம் பார்வையாளர்களாக மாத்திரமல்ல, நாம் மக்களை சுதந்திரிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாறுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உலக பிரகாரமான அரசியல்வாதி ட்ரம்ப் சொல்கிறாரு, அந்த குண்டு என் காதை உரசி கொண்டு போனது எதற்காக வேண்டால் இந்த அமெரிக்காவை மறுபடியும் கர்த்தர் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார் சொல்கிறார், டிக்ளேர் பண்ணுறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கொரோனாவில் செத்து போயிருக்கலாம், எத்தனையோ ஆக்சிடென்ட்டில் செத்து போயிருக்கலாம், நாம் எங்கேயோ அழிந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், கருவிலே அழிந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி காலையில் தேவன் என்னையும் உங்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு தலைவனாக உட்கார வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம் என்றால், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்கிற தலைவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேருங்க ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணுங்க. அப்போ தான் ஒருமனப்பாடு வரும். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது எனக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, நான் தேவ சத்தத்தை கேட்பேன். நல்லா கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதா? சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறதா? நான் பாஸ்டர்கிட்ட தான் கேட்குறேன், விசுவாசிகிட்ட கேட்குறேன். சபைக்கு எழுதினதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறதா, அல்லது சபைகளுக்கு என்று எழுதியிருக்கிறதா? இவ்வளோ புவராக இருக்கீங்களே. சபைகளுக்கு, சபைன்னு வரலங்க. சபை என்பது சிங்கிள், சபைகள் என்பது ப்ளூரல். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவார். ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, பூமி அழிய போது 2021 நான் போய் மண்டி போட்டு கிடந்தேன், எல்லாரும் ஒரு கையை தட்டுங்கள், ஸ்தோத்திரம். அப்படியே இலங்கைக்கு நேராக ஒரு விளக்கு வந்தது. இதுக்கெல்லாம் எப்படி பேச மாட்டார் ஆண்டவர். அதெல்லாம் சாராள ஒரு ஜெட்டில் அப்படி பேசலை. வருகிறதோட ஆசை தேவதாசன்ட்ட பேசலை. ஆபரகம் ராஜபாண்டி அண்ணனோட கர்த்தர் பேசலை. ஸ்தோத்திரம். டாக்டர் சாம் கமலேஷனோட கர்த்தர் பேசலை. பேட்ரிக் அண்ணனோட கர்த்தர் பேசலை. பாஸ்டர் ஜீவானந்தத்தோட கர்த்தர் பேசலை. பி சாமனோட கர்த்தர் இப்படிலாம் பேசலை. இவங்களோடலாம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், இவங்களோடலாம் பயணித்திருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், வருகையின் தூதன் ஆசிரியரோட பயணிச்சிருக்கேன். கிருபாசனத்தை ஸ்தாபித்த ஏசுதாசன் ஐயாவோட பயணிச்சிருக்கிறேன். பாஸ்டர் கிறிஸ்டியான் ஐயாவோட பயணிச்சிருக்கேன். அவங்களோடலாம் கர்த்தர் இப்படி பேசலை. அப்போ 1ஆம் தேதியே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்தால் எல்லா பெந்தகோஸ்தே சபையிலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் வரக்கூடாதான். யாருக்கு தூக்கம் வந்தில்லை, போதவர் தூக்கம் வருதா, போதவர் மனைவிக்கு தூக்கம் வருதா, பிள்ளைகளுக்கு தூக்கம் வருதான்னு தெரியல. அது ஒரு டான்ஸ் கலாச்சாரம் உள்ளே வந்துருச்சு. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த டான்ஸ்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? பாஸ்டர் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பாஸ்டர் அம்மா பாருங்கள், டான்ஸ் பார்த்துருக்கு சினிமாவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுங்க. அவன்தான் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்கிற தலைவன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார், 2025 இதுதான் நடக்குன்னு கிடையாது. இதை விட மோசமாக இருக்கும், 24 விட மோசமாக இருக்கும். அதெல்லாம் நடக்க தான் இயேசுனுடைய வருகை சீக்கிரம்னு சொல்லி அவருடைய வருகைக்கு நாம் போக முடியும். நல்லா கவனிங்க. நம்முடைய வருகைக்கு போகணுன்னா ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும், ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும். ஒரு பக்கத்தில் சபை வஞ்சிக்கப்படும். நான் சொல்கிறேன், அந்த நாட்களிலே சிஎஸ்ஐ திருச்சபையில் இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் கிடையாது. சவால் விடுறேன். சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கிற ஜபம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் கிடையாது. ஊழியம் கிடையாது, வியாபாரம். காரணம் என்ன? தேவ சத்தத்தை கேட்கல. வயிற்றுக்காக ஊழியம் செய்யவில்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே,
எனக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் சொன்னார். அதே டேஞ்சர். யார் கர்த்தர் சொன்னான்னு சொல்கிறாங்களோ அவனை கள்ளத்திற்கு தரிசி. கர்த்தர் சொல்ல மாட்டார், கர்த்தர் உள்ளத்தில் பேசுவார், ஏவுவார், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் வந்தார், கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆடி காருவங்க சொன்னாரா? கர்த்தர் என்ன சொன்னார்? பேண்ட்டு போட சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? இப்படிலாம் போகாத, முடி வெட்ட சொன்னாரா? டான்ஸ் ஆட சொன்னாரா? சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? எப்படி பேசுவார்? பேச மாட்டார். நான் சொல்கிறேன், கர்த்தர் எப்படி பேசுவார்னா, சபைகளை அவருடைய பாதைகளை நடத்துவதற்கு, சபைகளை மறுரூபமாக்குவதற்கு, சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி மாற்றி அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்யணுமா? இங்க பாருங்க, ஏன் இந்த பேதுரு ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்தானா, ஆளுகை செய்கிற தலைவனாக இருந்தானா, கர்த்தர் பேதுருவோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:15. அப்போஸ்தலர் 10:15. அப்போஸ்தலர் 10:15. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை, அப்பா என்ன அழகா சொல்றாரு. ஒரே ஒரு வார்டு தான் சொல்றாரு, ஒரே ஒருத்தர் சொல்றாரு. தேவன் எதெல்லாம் சுத்தமாக்கினாதோ அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? தீட்டானதா என்ன கூட. ஃபர்ஸ்ட் உன் மைண்ட் செட்டிங்கை மாற்று. ஊழியக்காரவங்க இன்னைக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கிற ஆவிக்குரிய தலைவனாக இருக்கணும்னா முதலாவது நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றணும். என்ன மைண்ட் செட் இன்னைக்கு? என்ன ஜாதி, அவன் ஏழையா பணக்காரனா, மீசை வச்ச ஊழியக்காரனா, மீசையை வலிச்ச ஊழியக்காரனா? ஏப்பா, கர்த்தர் நல்லவர்ப்பா. அவர் யாரையும் பயன்படுத்த முடியும், யாரை கொண்டும் எதையும் செய்ய முடியும். உன்னோட கர்த்தர் என்ன பேசுவார் தெரியுமா? இப்படி தான் பேசுவார். நான் ஒரு கூட்டத்தை பரிசுத்தமாக்குவதற்காக, ஒரு கூட்டத்தை என்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு அலையிலையோ சொல்லுங்க. சபை கட்டுறதுக்கு இல்லை. எங்கள் சர்ச்செல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட்டம் வந்துட்டே இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ். சபை இல்லாத இடத்துல கட்டுவோம். காரணம் என்னென்னா, ராமநாதபுரத்தில் ராஜா அரண்மனையை போய் பார்ப்பேன் அடிக்கடி. அவன் எல்லாரையும் குடும்பப்படுத்தி ஒரு டிராக்டர் வண்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்கிறான். கோட்டையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் எல்லாரும் எங்கே இருக்கிறானே தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மண்ணை கொண்டு, பணத்தை கொண்டு மண்ணுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான். மண்ணுக்குள்ளே போடாத, மக்களுக்கு கொடுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, அடுத்த ஊழியர்களை கட்டி எழுப்புங்க, ஏழைகளை கட்டி எழுப்புங்க, அடுத்தவர்களை தாங்குங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இவன் தான் தேவன் ஆளுகை செய்கிற தலைவன். தேவன் ஆளுகை செய்கிற தலைவனோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருனாப்பா, நான் எல்லாத்தையும் சுத்தமாக்கிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ டிகினிட்டி, சுப்பீரியாரிட்டி, பொசிஷனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒன்றும் கிடையாது, நத்திங். நீ யாரு? நீ எங்கேருந்து வந்த? நீ எதுக்காக வந்த? என்ன நோக்கத்துக்கு வந்த? ஸ்தோத்திரம். உனக்கு லாங்குவேஜும் தெரியாது, சொந்தமும் கிடையாது, உங்கள் அம்மா ஒரு பிராமணத்தி. ஸ்தோத்திரம். உன்னை நான் உலகமெல்லாம் கொண்டு வல்லமையாக பயன்படுத்துகிறேன். சொந்தக்காரன் மூலமாக கூப்பிட்டு போனேன்னா, சாதிக்காரன் மூலமாக கூட்டிகிட்டு போனேன்னா, பணக்காரன் மூலமாக கூட்டிகிட்டு போனேன்னா, ஸ்தோத்திரம். அடங்கு அடங்கு அடங்கி இருன்னு என்னைக்கெல்லாம் சத்தம் கேட்குறோமோ அன்றைக்கு எப்படி பயன்படுத்தினாரோ அதே என் தலைவன் இயேசு இன்றைக்கும் பயன்படுத்துவார். எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா வேதம் அதே பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பார்சியாலிட்டி பார்க்கறதல்ல. நமக்குள்ளே இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இருக்கணும்னா நமக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களாம் பெரிய ஊழியர், நம்மளாம் சின்ன ஊழியர் கிடையாது. வேணா 6 அடிக்கு நான் வளர்ந்துருப்பேன், அவ்வளோதானே தவிர நான் பெருசு நீ சிறுசு அப்படிலாம் கிடையாது. வேணா சத்தம் கேட்கறதுக்காக மேடையை போட்டு ஒரு மைக்கை கொடுத்து நிப்பாட்டியிருப்பாங்களே தவிர நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போக போகிறோம். அதில் எத்தனை பேர் போக போகிறோமோ போக போகலையோ அது அடுத்த கதை. என்னவோ அங்கே
போன உடனே சோத்திரம், நீங்கள் எந்த ஐக்கியத்திலேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் ராமநாதபுரம் ஐக்கியத்திலேருந்து வந்திருக்கீங்க. சந்தா ஒழுங்காக கட்டினீங்களா? இல்லை 2 மாதம் கட்டலையே அப்படின்னா கடவுள் உடனே இறக்கி விட மாட்டார். ஒரு குரங்கு போச்சான், ஸ்தோத்திரம். ஒரு பூனைக்குட்டி போயிருக்கு பரலோகத்துக்கு. ஏன்னா அந்த பூனைக்குட்டிக்கு என்ன ஆசைன்னா, எல்லா மனுஷங்களும் பரலோகத்துக்கு போகிறானே, ஏன் நம்ம மட்டும் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி போயிருக்கு. போன உடனே அந்த தூதன் கேட்டிருக்கிறான், எப்படி நீ பரலோகத்துக்கு வந்த? அது சொல்லியிருக்கு, எல்லாம் மனுஷப்பை என்னை விட மோசமானவங்களாம் பரலோகத்துக்கு வரேன், நான் வரக்கூடாதா? சோத்திரம், என்னைய உள்ளக்க விடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூதன் சொல்கிறானா, இங்கே உனக்கு சாப்பாடுலாம் கிடையாது, இங்கே எலி பூனைக்குன்னா வேலை இல்லை. அது ஒரு பெரிய கதை இருக்குது. ஒருத்தர் பரலோகத்தில் போய் நீச்சல் குளம் பார்த்து அவர் குளித்து, இயேசு குளித்து, பொம்பளைகள்லாம் குளித்து, அது ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதைக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ நம்ம இந்த எலி கதையிலே நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூனைகிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஐயோ இவங்கெல்லாம் ஒன்றுமே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்ன உடனே இந்த பூனை சொல்லியிருக்கு, இல்லை நான் எதுக்குமே ஆயத்தமாக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. உடனே தூதன் சொல்லியிருக்கிறான், சரி இது எதை கொண்டு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அல்லேலூயா சொன்னால், ஒரு கையை தூக்கிட்டு அல்லேலூயா சொல்லியிருக்கு, இன்னொரு கையை சொல்லலை. இல்லை அந்த கையும் சேர்த்து தூக்குனா மறுபடியும் இந்த கையை மடக்கிட்டு இந்த கையில் அல்லேலூயா சொல்லியிருக்கு. இல்லை 2 கையும் சேர்த்து தூக்குன்னு சொன்னால் தூக்குச்சு கொண்டு போன கருவாடு கீழே விழுந்தோன்னா புஷ்ஷன் கீழே வந்துருச்சான். நல்லா கவனிங்க, இது ஒரு சாதாரணமான கதை தான். நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்படாவிட்டால் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13, 1, 2, 3, 4 வாசிக்கலாம். யாராவது சத்தமாக வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நல்ல சம்பவத்தை கேள்விப்படுறவங்க யாருன்னா அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும். அடுத்த வசனம், பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது விருத்த சேதனமல் உள்ளவர்கள் அவரை நோக்கி, இப்போ என்னைய கூட கேட்பார்கள், இது சினாடுக்கு விரோதமான ஒரு ஐக்கியம், அந்த ஐக்கியத்தில் போய் ஏன் பேர் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு கேட்கக்கூடிய 10 பேர் இருந்தாலும் இருப்பார்கள். அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல இந்த வசனத்தின்படி ஆயத்தமாகவும் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள். போன வாரமே ஒருத்தர் கேட்டார், ஏன் போகிறேன் கேட்டால், நான் பிரசங்கியார், முருகன் கோயிலில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டான்னு போவேன், அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க? அங்கே கூப்பிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னால், அங்கேயும் போய் சொன்னேன், நானும் திராவிடன் தான், நானும் தமிழன் தான், எங்களெல்லாம் ஊரை விட்டு போக சொல்லக்கூடாது, நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம், நாங்கள் வீரத்தமிழர்கள் போட்டேன். உடனே ஒருத்தன் பத்திரிகையில் போட்டான், வீரத்தமிழன் ஜான்சன் பாண்டியன். ஒரு அல்லேலூயா சொல்ல. நல்லா கவனிங்க, நம்ம எங்கே போனாலும் பேச தெரியும் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே போனவுடனே கேட்குறாங்க, பேதுருவை பார்த்து மற்ற அப்போஸ்தலரும் அங்கே இருக்க சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களே. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இப்போ ஆர்எஸ்எஸ்காரனை விட, விஸ்வ இந்து பரிஷத்துக்காரனை விட, கம்யூனிஸ்டக்காரை விட நம்மளோட இருக்கிறவன் கொடுக்குற குடைச்சல் தான் பெரிய குடைச்சலாக இருக்கையா. ஐயோ நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஸ்தோத்திரம். எனக்கு 2 நாள் 3 நாள் சோம்பில் நான் ஸ்தோத்திரம் இருக்கிற உப்பெல்லாம் போட்டு கொப்பளித்து மாத்திரையை சாப்பிட்டு வெண்ணி தண்ணியை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணணும், நாளைக்கு கோயம்புத்தூரில் பிரசங்கம் பண்ணணும், அடுத்து அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் பர்மாவுக்கு போகணும், ஒரு கல்யாணம் கட்டி வைக்கணும், இவ்வளோ வேலையை போட்டுட்டு ஸ்தோத்திரம் எப்படா இந்த தொண்டை சரியாகும்னு சொல்லி நான் பசக்குன்னு போகிறேன். அந்த நேரத்தில் பாட்டு இப்போ தான் ஒரு வீட்டுக்கு போனேன், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் கேட்குது. எனக்கு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆத்தா வேணாம், தான் கொய்யாப்பழம் வேணாம். இல்லை ஸ்தோத்திரம், கடலை மிட்டாய் சொல்லணும், கடலை மிட்டாய் வேணாம், கொய்யாப்பழம் வேணாம். தியாகம் பண்ணி ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணும் வந்தால் அவன்லாம் அமைதியாக இருக்கான். இந்த குடைச்சலை கொடுக்கறதுக்குன்னே நம்ம குரூப்பில் 2 பேர் இருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் நாசமாக போக, வாட்ஸ்அப் குரூப்லாம் ஒன்றும் இல்லாமல் போக, வாட்ஸ்அப் குரூப்லாம் வெடித்து சிதறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குரூப்புக்குள்ளே இருந்துட்டு அவர் ஏன் அங்கே போனார், அவர் ஏன் இதற்கு போனார், ஏன்னா நான் பிள்ளையார் கோயிலுக்கா போனேன், அல்லது நான் கொலக்கட்டை கொடுக்க போனேன்னா, அல்லது நான் யாருக்கும் சுண்டல் வைக்க போனேன்னா, அப்பா நான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணால் தான் வந்தேன். கரங்களை ஊற்று அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு நாள் சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பாட்டு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஏம்மா அப்படி சொல்லாதம்மா, அதாம்மா என் பொழப்பு, நான் ஊர் சுத்தாட்டி எனக்கு சோறு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
சொன்னால் அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னால் சொல்லுங்கள், நான் ஊர் சுத்தாவை போயிட்டேன், சாத்தான் அமைதியார், ஸ்தோத்திரம், அப்படிலாம் பேசாத, ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் போயிட்டு வரதுனால தான் நீ சோத்திரம் இல்லைன்னு சொல்லிமா வீட்டில் அமைதியாக இருக்கிற, ஸ்தோத்திரம், அலையிலையோ சொல்லுங்கள். பாருங்கள், இவர் போய் ஊழியம் மாற்றிட்டு இவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அவர் கொர்நேலியு வீட்டில் போய் கையை வச்சுருக்கிறாரு. அந்த பிரசங்க இங்கேயாச்சும் வசனத்தை கேட்டு எல்லாம் நடந்தது. அங்கே பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே அவ்வளோ வேறு மணி ஆவியானவர் என்ன செஞ்சுட்டாரு, இறங்கிட்டார். நம்மளும் தான் முட்டி முட்டி பார்க்குறோம், ஒருத்த மாதிரி இங்கே இறங்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடு. இப்போலாம் நாங்கள் ரட்சிக்கப்படுற காலத்தில் இப்படி இல்லை. எங்களுக்கு அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாது. தலையில் கை வச்சார், ஜோம் பண்ணார், அந்நிய பாஷை வந்துருச்சு. இப்போ வாயை தர லல்லா சொல்லு, பப்பா பாப்பா சொல்லு, துத்து துத்து சொல்லு, கே சொல்லு, ரப ரப ரபா சொல்லி கொடுக்குறேன். அவன் கேட்குறான், எப்படி சொல்ல வரமாட்டேங்குத சொல்கிறியா சொல்லலையா சொன்னேன். போ, உனக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டைல் இல்லையா இது, அப்போ உள்ள ஸ்டைலு. அப்போ உள்ள ஸ்டைல் எப்படின்னா, ஸ்தோத்திரம், அப்போ உள்ள அபிஷேகம். வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதே ஆவியானவர் இறங்கிட்டார். இறங்கல இல்லையா சொல்ல. நான் எந்த பெந்தேகோஸ்தே சபைக்கும் போகலை. ஜெபம் பண்ணுறக்கா காட்டுக்கு போனேன். ஏன்னா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் வீட்டுக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க. காட்டுக்கு போனேன், மலைக்கு போனேன். கருவக்காடு தான் எங்கள் ஊரில் காடு. எப்போ ஊர்னி வத்துன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த ஊர்னிக்கு நடுவில் போய் நின்று ஜெபம் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, அந்நிய பாஷை பேசணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். அன்றைக்கி அப்படி போய் முழங்கால் போட்டு போட்டு ஜெபம் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த ஜெபத்தினுடைய மகிமை என்னை சுமந்துக்கிட்டு போகுது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அநேக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் வேலை. உனக்கு புரியாட்டு பொத்திக்கிட்டு பேசாமல் இரு, சோத்திரம். உனக்கு பிடிக்காட்டாலும் அமைதலாயிரு. ரெண்டும் தெரியலைன்னா பேசாமல் மறுபடியும் மொட்டையை போட்டு பக்கத்தில் பேச அங்கே போய் உட்கார். இங்கே இருந்தால் பேசக்கூடாது. உனக்கு ஒன்றும் புரியலையா, இங்கே இருக்க வேண்டியது கொஞ்ச நேரம். நீ அமைதலாக இருந்தாலே குழப்பம்லாம் போயிரும்ப்பா. சில பேர் பாருங்கள், அமைதலாக இருந்தாலே முன்னேறிடும். எங்கள் வீட்டில் ஒரு அருமையான சகோதரி இருக்கா, மேரி. காலையில் இந்த சகோதரர்லாம் பாஸ்டர்லாம் வந்து என்னை வழி அனுப்புறதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணும்போது நான் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இறங்கி வந்தேன், மேரி நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். ஆமாம், கொள்ள வருஷம் ஆச்சு. இந்த பேச்சு பேசுனீன்னா நீ எப்படிமா நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணு, இந்த வாயை பொத்து உன்ட்ட ஏதாச்சும் கேட்டாங்களா? அவள் எல்லாத்தையும் சொல்லிடுவா. பூனை போனது வந்தது, பூனை ஆய் போன்றது போனது, மூத்திரம் போனது எல்லாத்தையும் சொல்லுவாள். இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்களா? சோமுன்னு சொன்னால் இப்படி பேசுகிறிய, வாயை அடக்குன்னு சொல்லுவேன். சில பேர் பாருங்கள், இந்த வாயை அடக்கிட்டாலே பிரச்சனையே இருக்காது. அவன் நம்மளை கண்டு பயப்படுறான். மோடி நம்மளை கண்டு பயப்படுறான். இவங்களை வளர விட்டால் ஓட்டு போட மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் மொத்தமாக வந்துடுவாங்க ட்ரம்ப் மாதிரியா அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே பண்ணுற குழப்பத்தை பார்த்தீங்கன்னா, சோத்திரம் சொல்லியே நமக்கு ஆத்திரம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வர வச்சு நம்மளை படாத பாடுபடுத்துகிறாயாக்கி. பாருங்கள் என்ன அழகாக சொல்ல. இப்போ தான் நீங்கள் உண்மையான தலைவனாக இருந்தால் என்ன செய்யணும்னு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. 11:4 வாசிங்க. அதற்கு பேதுரு நல்லா சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. அப்படி யாராச்சும் பேசுகிறாங்கன்னா இங்கே வா, உட்காரு, நான் சொல்கிறத கவனமாக கேளு. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நான் ஒரு தலைவன், யார் என்கிட்ட என்ன கேட்டாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். நான் ஒரு ட்ரெஷரர், நேஷனல் ட்ரெஷரர். 12 மணிக்கு எந்திரிச்சு ஒருத்தர் கணக்கு கேட்டாலும் சொல்லணும். 10 மணிக்கு ஒருத்தருக்கு காணிக்க அனுப்பினாலும் அவருக்கு பில்லு போட்டு அனுப்பணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இவன் யார் என்னை கேட்கறது இல்லைப்பா. உன் வீட்டில் உன் சபையில் வர காணிக்கைய சாப்பிட்றதுக்கு உனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனால் ஒரு குழுவாக இயங்கும் பொழுது பேச்சுக்கும் பணத்துக்கும் செய்கைகளுக்கும் கண்டிப்பாய் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு ஞானமாக பதில் சொல்லணும். அவங்களுக்கு சிலருக்கு புரியாது, அவங்களுக்கு ஞானமாக பதில் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் தலைவர்கள். இன்னைக்கு எமோஷன் தான் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பெரிய தலைவர்களுக்கும் கோபம் வருது. இப்போ வாலிபர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. நாங்கள்லாம் கோவப்பட்டதே இல்லைப்பா. நாங்கள்லாம் வாலிப ஊழியர்கள் இங்கே இருந்தால் சொல்கிறேன், அடங்கி கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததுனால தான் அந்த தலைமையத்துவத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு எமோஷன், நல்லா கவனிங்க, எமோஷனால்
அல்லது நம்முடைய ஆவியை, நம்முடைய மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறதுனால ஊழியம் சக்ஸஸாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பொறுமையாய் பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த புருஷர்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட குணம் என்னென்னா, நடக்கிறதெல்லாம் போய் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறது. சொல்லுவான், நல்ல புருஷனாக சொல்லிடுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 2 நாள் அடக்கி பார்ப்பா, 3ஆவது நாள் அந்த அம்மா ஏதாச்சும் கறி குழம்பு ஊற்றும் போது சொல்லுங்க, எஸ்தர் 3 நாளைக்கு முன்னாலே இப்படி ஒன்று நடந்துச்சு, உன்கிட்ட சொல்லலை, ஸ்தோத்திரம், இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி வம்பளை மாட்டிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாள் ஆச்சா? இது நடந்து 3 நாள் ஆச்சா? இப்போ தான் உங்களுக்கு சொல்லணும்னு அறிவு வருதா? இதுக்குள்ளே அறிவு வரல, ஸ்தோத்திரம். அப்போ ரூபி வீட்டிலே போய் சாப்பிடுங்க, நான் உனக்கு இன்னையிலேருந்து சோறு போட மாட்டேன். அப்போ உடனே நம்ம கோவப்படக்கூடாது. என்ன செய்கிறது? ரூபியும் விசுவாசி, எஸ்தர் மனைவி, இது 2ஐயும் தன்னை கட்டி போகணும். எஸ்தரை தன்னை கட்டாட்டி நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஆமேன்னு சொல்லாத ஆத்திரத்திலே உட்காந்துருக்கோம். அது ரொம்ப பெரிய கொடுமை. நம்ம பிரசங்கம் பண்ணும்பொழுது அலையிலேயே பொண்டாட்டி தான் சொல்லணும். ஏன்னா அவள் சொல்வா, இவன் பாரு இந்த மேட்ச்சு பேசுகிறான் பாரு மேடையில், இந்த பயவில் 2 நாளைக்கு முன்னால் என்னை என்ன கேள்வி கேட்டுச்சு, இப்போ சொல்லுது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம்னு சொல்லுது. அன்றைக்கி நீ கெட்ட வார்த்தையாக சொல்லி ஜெபிச்சிச்சு, திட்டுச்சு. இயேசுவின் நாமத்தில் என் பிரசங்கம் வாய்க்காமலே போவதாகன்னு இந்த ஒரு பொண்டாட்டி போது நம்ம சபையை அழிக்கிறதுக்கு. அவளையும் கணக்கு பண்ண வேண்டியது இருக்குது. யார்? ரூத்து. அந்த ரூத்தை என்னம்மா, சரி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அவள் சொல்கிறத இவட்ட வந்து சொன்னால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அம்மா நான் போனேன், பாஸ்டர்மாட்ட போய் ரூத்து இப்படி தான் சொல்லிச்சு சொன்னேன் பாரு. அம்மா எஸ்தர் பாஞ்சிட்டாமான்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் ரூத்து எஸ்தரை சண்டைக்காரி மாதிரியவே பாப்பா. சபையே பெரிய குழப்பத்துக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாம் ஆவிக்குரிய தலைவர்கள் நிதானமாக பேசுவோம். அது ரூத்தாக இருந்தாலும் சரி, அது எஸ்தராக இருந்தாலும் சரி, அது யாக்கோபாக இருந்தாலும் சரி, எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எதை பேசணுமோ அதை பேசணும், எதை நம்ம சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். கேட்கிறவர்களுக்கு பொறுமையாய் சொல்லக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவார் என்றால் நாம் தாம் சிறந்த தலைவர்களாக கர்த்தரால் இந்த தேசத்தில் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களாக இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபைகளை கர்த்தர் பேதுருக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாஸ் பண்ணிட்டார் பேதர். என்ன செஞ்சிட்டாரு? பாஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி நமக்கு டெய்லி எக்ஸாம் நடக்க தான் செய்யுது. நீங்களும் நானும் பாஸ் பண்ணனா ஆண்டவர் நிச்சயமாய் இந்த தேசத்தில் நமக்கு நல்ல தலைமைத்துவத்தை கொடுப்பார். நாம் சிறந்த தலைவர்களாக இருப்போம். தேசத்தை கலக்குவோம். தேசத்தை கிறிஸ்துவுக்காக சுதந்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேசத்தில் ஒரு சிறந்த தலைவர்களாக வேண்டும். எங்களுக்குள்ளே ஒரு மனப்பாடு, நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே சுவாபங்கள் எப்படி மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்து. பேதுரு, அவருக்குள்ள அத்தாரிட்டி இருந்துச்சு, அவருக்குள்ள அட்ராக்டிவ் இருந்துச்சு, அவருக்குள்ள அட்ராசிட்டி இல்லை, அவருக்குள்ள அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு. பல காரியத்தில் அவரை ஒரு சிறந்த தலைவனாக உருவாக்கினேன். என்னையும் எங்களையும் அப்படி உருவாக்குவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறதை எங்கள் காதுகளில் கேட்க உதவி செய்யும். எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய செவிகளை தருப்பீராக. நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய தலைவிகள் ஆண்டவரே. எங்களுக்கென்று குடும்பம், எங்களுக்கென்று சபை, எங்களுக்கென்று பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர். இவைகள் எல்லாவற்றிலும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். நாங்களும் மாறிவிடுகிறோம்.
எங்கள் மாற்றத்தை அறிந்ததினாலே மறுபடியும் மறுபடியும் நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அது உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. சவுல் நடந்து போகும்பொழுது அவனோடு கேட்டீர், முள்ளின் மேல் முதைப்பது உமக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்பா, நாங்கள் உண்மை அதிகமாய் துன்பப்படுத்துகிறோம். நான் ஒரு தலைவன் என்பதை மறந்து விடுகிறோம், நான் ஒரு தலைவி என்பதை மறந்து விடுகிறோம். நான் ஒரு சபைக்கு தலைவன் என்பதை மறந்து விடுகிறோம். சீசர்கள் என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடுகிறோம். அதனால தான் என் பேச்சில் அட்ராக்டிவ் இல்லை ஆண்டவரே, அத்தாரிட்டி இல்லை ஆண்டவரே, அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஆண்டவரே. நிறைய நேரத்தில் என்னுடைய வார்த்தையில் அட்ராசிட்டி இருந்ததுனால நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கிறோம். என் மனைவியை காயப்படுத்தியிருக்கிறேன், என் புருஷனை காயப்படுத்தியிருக்கிறேன், உடன் ஊழியம் செய்யும் ஊழியர்களை காயப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். காயப்படுத்துகிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பேதுரு பொறுமையாய் பதில் சொன்னார், என்னை அழைத்தது நீங்க ஆண்டவரே, சங்கங்களோ சபைகளோ ஸ்தாபனங்களோ அல்ல, கர்த்தர் என்னை அழைத்தார். சங்கங்கள் என்னை கைவிடலாம், ஸ்தாபனங்கள் என்னை கைவிடலாம், ஒருவேளை எனக்கு இருக்கிற பொறுப்புகள் கூட என்னை கைவிட்டுரும், ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டேன். என்னுடைய அழைப்பை நீ கைவிட மாட்டேன். என்னை அழைத்த ஒரு உண்மை இல்லை ஆண்டவரே, என்னை பயன்படுத்து. கர்த்தாவே, கர்த்தாவே, என் வார்த்தையில் அதிகாரத்தை தார் ஆண்டவரே. கடந்து போன பாதைகள் போனால் போகட்டும், லாபமோ நஷ்டமோ, இனிமேலாவது இலக்கை நோக்கி ஓட எனக்கு பலத்தை தார். இலக்கை நோக்கி எனக்கு பலத்தை தார். என்னுடைய இலக்கு என்ன ஆண்டவரே? காலங்கள் ஓடுகிறது, வயதும் ஆகிறது ஆண்டவரே, எதையுமே சாதிக்கலையே, எதையுமே சாதிக்கலையே. என்னை மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? ஆவியானவர் அசைபாடுகிறார். நான் உணர்கிறேன், கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புகிறார். நம்ம நினைக்கலாம் ஏதோ இன்னைக்கு காலையில் வந்தோன்னு, இல்லை, இட் இஸ் காட்ஸ் பிளான். இது ஆண்டுடைய திட்டங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், ஐயா, அம்மா, தங்கச்சியா, ஐயா, அப்பா, இது கர்த்தருடைய திட்டம். இட் இஸ் அப்சல்யூட்லி காட்ஸ் பிளான். தேவன் உன்னை மறுரூபமலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு புதிய மாற்றம் தேவை? ஐயா, என் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய மாற்றத்தை காண விரும்புகிறேன். நானும் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். வேதத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் பைபிள் வாசிக்காமல் போகக்கூடாது. புதுமையாக இருந்தது. இந்த வருஷத்துலேருந்து நான் ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் உட்காந்து பைபிள் வாசிக்கிறேன். நான் பைபிள் எழுதுகிறேன், அநேக அதிகாரங்கள் வாசிக்கிறேன், புத்தகங்கள் வாசிக்கிறேன். ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, நீ சபை விசுவாசிக்கு முன்னால் போய் இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னால் நீ முதல் வாசிச்சுட்டு போயிரு.
அம்மா, ஐயா, உங்கள் இருதயம் உடையட்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கண்ணீர் விட்டு செபித்து எத்தனை மாதம் ஆச்சு? தேசாலி இதுன்னு கண்ணீர் விடுறீங்க, ஆனால் நம்முடைய இருதயம் உடையலையே. இன்னைக்கு நிறைய இடங்களில் ஊழியர்கள் கண்ணீர் விட்டு செபிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இருதயம் உடையலை. கண்ணீர் விடலை. ஏன் கண்ணீர் விடலைன்னா, பாஸ்டர் யாருக்கோ பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? இந்த பிரசங்கத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னால் இந்த பிரசங்கம் எனக்கு தான். இந்த பிரசங்கம் முதலாவது என்னை மாற்ற வேண்டும். பிறகுதான் நான் பிரசங்கிக்கும் பொழுது அது மற்றவர்களை மாற்ற முடியும். யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் ஆயத்தமாகறோம், கண்ணீர் விட ஆயத்தமாலையே. ஏன் நம்முடைய குடும்பத்தில் இன்னும் முறுமுறுப்பு? ஏன் நம்முடைய சபையில் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை? நம்முடைய இருதயங்கள் உடையட்டும். ஆவியானவர் உள்ளுக்கு இருந்தார்னா, பேதுரு உடைஞ்சு சுக்குநூறாக போயிட்டான். அவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் மறுபடியும் பேதுருவை தொட்டது. நீ என்னை மறுதலிப்பாய், நீ என்னை மறுதலிப்பாய், நீ என்னை மறுதலிப்பாய், நீ என்னை மறுதலிப்பாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை காட்டிலும் அந்த வார்த்தை தான் அவனை அதிகமாய் உடைத்தது. ஐயா, இன்னைக்கு வாக்குத்தத்த வசனங்கள்லாம் இருக்கிறது நல்லது தான், உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தத்தை விட என் வாழ்க்கையில் இன்னும் உடைக்க வேண்டிய பகுதி எத்தனை இருக்குது தெரியுமா? நான் உடையாட்டி என் குடும்பத்தை கர்த்தர் உடைக்க முடியாது, என் பிள்ளைகளை உடைக்க முடியாது, என் சபையை கர்த்தர் உடைக்க முடியாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபம் சில நிமிஷம் அர்ப்பணித்து இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொன்ன ஆலோசனைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்நிய வாசலை பேசி ஒரு ரபலா கத்தாராமா ஷபரா கத்தாராமா. இப்பொழுதே கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இப்பொழுதே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நான் மாற்றப்பட்டால் தான் எல்லா காரியங்களும் மாறும். ஓ ரபலா கத்தாராமா ஷபர் ரபலா கத்தாராமா ரிபலா பர்ரா கத்தாராமா ஷண்டலா ரா கத்தாராமா ஓ ரிபா பாபா தரா ஷபர் ரபலா கத்தாராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மகு ஸ்தோத்திரமாப்பா, ஆமை துதிக்கிறோம். கர்த்தர் நாளில் நம்ம சொல்ல ஆலோசனைகளுக்காக எல்லா ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதத்திலும் நீங்கள் சொன்ன நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் பேதுருவை ஒரு மாதிரியாய் வைத்தீர் ஆண்டவரே. அவனை போல நாங்கள் இந்த வர நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவதாய் எங்களுடைய வார்த்தையில் எங்களுடைய ஊழியத்தில் மற்றவர்களை கவர்ச்சிக்கத்தக்கதாக நாங்கள் காரியங்களை செய்யத்தக்கதாய், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர் என்பதை அறிந்து எல்லா காரியத்திலும் கவனமாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பேசப்பட்ட வார்த்தையில் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். 100க்கு 100 பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வசனமே ஊழியர்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பல மணி ஆண்டு முழுவதும் வல்லமையாய் நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக, ஆம்.